குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். நம்ம விஷயம் எப்படி இருக்கீங்க? இந்த டைலாக்கோடைய அர்த்தம் என்ன? எத்தனை பேருக்கு இதோடைய உள்ள அர்த்தம் புரியும்? ஒருவேளை நீ நினைச்சிட்டு இருக்கலாம் சிஎம் சீட்டை தான் சொல்றாரா அப்படின்னு. இல்லை, இங்கே இந்த டைலாக்குக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் $1 மில்லியன் கொஸ்டின்ஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி வைக்க போகுது? இதுதான் எல்லாருக்கும் மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி வைக்க போகுது, யாரெல்லாம் உள்ளே வர்றாங்க, யாரெல்லாம் வரல அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சிடும். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்துடும். ப்ளஸ் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்திய அரசியலிலே இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை, யாரும் வந்து செய்ய பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கூட தளபதி செஞ்சார். அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே அறிவித்தார். ஸோ முதல் மாநாட்டில் இப்படி அறிவித்தோடனே பல பேர் கேள்வி கேட்டாங்க, பல மக்கள் கேள்வி கேட்டாங்க, பல பொலிட்டிஷியன்ஸ் கேள்வி கேட்டாங்க. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லாருமே விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருவாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு. பட் அதே சமயத்தில் நேற்று ஆரம்பித்த கட்சி இவருக்கு வந்து தலைமையில் நம்ம எப்படி போகிறது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா அந்த விஷயத்த சொன்னாலும் என் தலைமையில் கூட்டணி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிறுத்தி அவருடைய தலைமையில் தான் வந்து கூட்டணிக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் அப்பத்துலேருந்தே பதிவு பண்ணிகிட்டே வந்தார். ஸோ அப்படின்னும் போது மற்ற கட்சிகள்லாம் விஜய் அவர்கள்ட்ட போய் சேர்றதுக்கு யோசித்தாங்க. ஏன்னா நேற்று ஆரம்பித்த கட்சி இவர்கிட்ட போய் சேர்ந்து இவரோட தலைமையில் நம்ம இருக்கணுமா? நாங்கள்லாம் வந்து எத்தனை வருஷமாக வளர்ந்துன்னு கட்ட போட்ட கட்சிகள், நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, எவ்வளோ பெரிய ஆளுமைகள் தமிழ்நாட்டில், நாங்கள் போய் இவர்கிட்ட நிற்கணுமா அப்படின்னு நக்கலும் நையாண்டித்தனமும் பண்ணி கொண்டிருந்த அனைத்து கட்சிகளுக்கும் இன்றைக்கி ஆப்பு சொருகிறது எப்படி அப்படின்னு தளபதி வந்து காமிச்சிருக்காரு. ஏன்னா வேகமாக ஆப்பு சொருவாமல் அப்படி மெதுவாக சொருகிட்டு இருந்திருக்காரு. என்னது இந்த 1.5 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி சொருனதில் இன்றைக்கி அத்தனை பேரும் மறண்டு போய் கிடக்குறாங்க. அதுவும் நேற்று ஸ்பீச்சுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தைரியத்தில் இந்த மனுஷன் அப்படி பேசுகிறாயா? நம்மளாம் 70 வருஷம் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்கோம். நம்ம பலந்துன்னு கொட்டை போட்ட கட்சிகள், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி காங்கிரஸ்லாம் பார்த்திங்கன்னா 100 வருட கட்சிகள், இப்படி இந்த இந்தியாவையே வந்து நாங்கள் தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த 100 வருடங்களாக. அப்படி இருக்கும்போது எங்களை எதிர்த்து ஒருத்தர் வந்து நின்றுட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு, இவ்வளோ தில்லாக பேசுகிறாருன்னா எது இந்த கேள்வி தான். மக்கள் கொடுக்குற செல்வாக்கா, இல்லை இளைஞர்கள் கொடுக்குற செல்வாக்கா, இல்லை பெண்கள் கொடுக்குற செல்வாக்கா என்ன அப்படின்ற கேள்வி. ஏன்னா இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணல. அப்போ இந்த கேள்விகள் எல்லாம் தான் இன்றைக்கி கூட்டணி கட்சிகளை கதி கலங்க வச்சுருக்கு. யாரோட கூட்டணி கட்சிகளை? திராவிட கூட்டணி கட்சிகளை. சரி, இப்போ நம்ம கூட்டணி விஷயத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா எல்லாருக்குமே அதுதான் வந்து இப்போ கேள்வியாக இருக்குது. பொதுமக்களுக்கும் அது ஒரு கேள்வியாக இருக்குது, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியோடைய கன்ஃபியூஷன்ஸை தெளிவுபடுத்துறதுக்கு தான் தளபதி அவர்கள் எப்பயுமே அவருடைய ஸ்பீச்சில் சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் இந்த கட்சியை ஆரம்பித்து வரும்போது ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக எங்களுடைய கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த ஸ்டாண்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருப்போம், எப்போவும் இருப்போம், இனி எப்பயுமே இருப்போம் அப்படின்றத நேற்று ஸ்பீச்சில் கூட அவர் சொன்னார். விச் மீன்ஸ் இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் டிஎம்கே, இந்த ரெண்டும் தான் என்னுடைய எதிரி அப்படின்றத ரொம்ப கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டார். ஏன்னா இந்த அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி போவாரா அப்படின்ற கேள்வி பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அதற்கான பயங்கரமான ஒரு முன்னெடுப்பு வந்து எடப்பாடி அவர்கள் எடுத்தார். எல்லாம் எடுத்து
விஜயோட கொடி பறக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த பக்கம் சாயிறாங்க வந்துடுவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட நம்பிக்கையில் எடப்பாடி அவர்கள் இருந்தார், வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பட் திருப்பியும் பொதுக்குழு போட்டாங்க, சிறப்பு பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் வந்து டைரெக்டாக திருப்பியும் கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் என்ன நிலைப்பாட்டில் இருந்துச்சோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்போயும் இருக்குதுன்னு சொன்னனால அங்கே எடப்பாடி சாமி இபிஎஸ் அவர்களுடைய எண்ணம் தவிடுபடியானது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை எதிர்த்தே வந்திருந்தாலும் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை விஜய் எப்படியாவது அவர்கள் உள்ளே வந்துடணும். ஏன்னா அமித்ஷா எப்படியாவது விஜயை கொண்டு வந்துடுவார் அப்படின்ற பல பேருக்கு பல நம்பிக்கைகள் இருந்துச்சு. அவர் வந்து அது செய்யக்கூடிய விஷயம்தான். பட் விஜய் அவர்கள்கிட்ட இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் எந்த ஊழலுமே செய்யலை எவன மாதிரியும். அதுதான் இவருக்கு இருக்க அட்வான்டேஜ். அப்போ இவரை எதை வைத்து மிரட்டி உள்ளே கொண்டு வர்றது அப்படின்ற கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்லை இவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, போராட்டங்களில் கூட்டம் இல்லை, இவரை பற்றி பெருசாக யாரும் அரசியல் பேசலை, இல்லை இவரை பற்றியே பேசுகிறதில்ல அப்படின்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி டேட்டில் ஒரு மனுஷன் பேசினாலும் அரசியல், பேசலைனாலும் அரசியல், பேசாமே ஒரு மாதம் இருந்தாலும் அவரை பற்றி மட்டுமே பேசக்கூடிய மீடியாக்கள், இப்படி தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியே இன்றைக்கி அரசியல் நடக்குது அப்படின்னா அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே தமிழக வெற்றி கழகம் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படின்றத ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இபிஎஸ் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் அந்த கூட்டணி டமால் முடிஞ்சு போச்சு. இனி அதற்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிஜேபி அலையன்ஸில் ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம் எப்படி கண்ணு திரும்பி பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படின்றத நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க. ஆப்வியஸ்லி எதிர்க்கிறது யார்? டிஎம்கே. இந்த பக்கம் போட்டியே டிவிகே வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. அதை வந்து மக்கள் மத்தியிலே ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ போட்டி இங்கே 2 பேருக்கு தான் அப்படின்றத ரொம்ப கிளியராக பண்ணிட்டார். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை விஜய் அவர்கள் தன் பக்கம் இழுக்கிறதுக்கான காய்களை நகர்த்தியிருக்கார். உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சியோடைய அந்த கட்சியை எப்படியாவது நம்ம உள்ளே கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன் அப்பயே திருமாவளவன் வர வேண்டியது அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாக்கு. ஆனால் கடைசி நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் வரல. அதற்கு வர முடியாமல் பல விளக்கங்கள் கொடுத்தாரு. ஸோ விஜய் அவர்களும் அந்த மேடையில் என்ன சொன்னார்னா, அவருக்கு எண்ணம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும், எவ்வளோ பெரிய அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் இந்த புத்தக விழாவை, அதுவும் தன்னுடைய தலைவராக பார்க்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களின் புத்தக விழாவை நிராகரித்திருப்பார் வராமல் அப்படின்ற மாதிரி அப்பையும் விஜய் அவர்கள் அதற்கு சாதகமாக தான் பேசினார். அதற்கப்புறமா பல இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியை பெருசாக விமர்சனம் செய்தோ இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து அவமதித்து பேசினதோ விஜய் அவர்கள் கிடையாது, மற்ற யாரும் கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, விடுதலை சிறுத்தை கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சி வந்துச்சு அப்படின்னா இந்த சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்றதும் இந்த தலித் அவர்களுடைய ஓட்டும் பெருமளவில் விஜய் அவர்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இதை ஒரு கணக்கு போட்டு தான் எப்படியாவது திருமாவளவன் அவர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு அன்றைக்கே வந்து காய் நகர்த்தினாங்க. பட் அவங்களும் நாங்கள்லாம் வந்து சிஎம் கேண்டிடேட் தான், நாங்கள் சிஎம் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு திருமாவளவன் கேட்டுட்டு கடைசியில் எங்களுக்கு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுகவுடைய கொத்தடிமையாகவே அவரும் மாறிட்டார் அப்படின்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி திமுக எதிர்க்கிறத விட திமுக வாடகை வாய்களாக வைத்திருக்கக்கூடிய இந்த கட்சிகள் தான் வந்து இன்றைக்கி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி கொண்டு இருக்காங்க. வன்னியரசு போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இறங்கி விமர்சனம் பண்ணுறாப்புல. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எடுத்து பேசணும். அதை தவிர்த்து அதை திரித்து அதை வேறு மாதிரி பேசுகிறது அப்படின்றதெல்லாம் என்ன அரசியல் நாகரிகம்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு. அண்ட் விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருச்சு, திருமாவளவன் போன்றவர் இனி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற விஷயம் புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் கேட்கலாம், அப்போ திருமாவளவன் இனி திடீர்னு திமுகலேருந்து வந்தால் விஜய் வேண்டான்னு சொல்லிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இது வரைக்கும் திருமாவளவன் அவர்களை விமர்சித்தது கிடையாது, திருமாவளவன் அவர்களை வர வேண்டாம்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. வந்தால் வரவேற்கப்படுவார் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வருவாரா மாட்டாரான்றது திருமாவளவன் தான் முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு 99% அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லாமே தன்னை வந்து ஒரு சமூகத்தின் ஒரு இனத்தின் தலைவராக வந்து பிரதிபலிச்சுக்கிறாங்களே ஒழிய தனக்கு வேண்டிய விஷயங்கள் திமுக கிட்ட மட்டும்தான் கிடைக்குன்ற ஒரு மிகுந்த நம்பிக்கையில் இருக்காங்க. விச் மீன்ஸ் தனக்கு என்ன வேணும், புரியுதா நான் சொல்கிறது? தனக்கு வேணுன்றது மட்டும், தன் மக்களுக்கு என்ன வேணுன்றது திமுக கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் தனக்கு என்ன வேணும்? பணம்,
சீட்டு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்றனால அவர் அங்கே உட்காந்துருக்காரு. இங்கே வந்தால் சீட்டு கிடைக்கும், ஆனால் பணம் கிடைக்காது அப்படின்றது திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ தனக்காக தான் அவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே ஒழிய தன்னுடைய மக்களுக்காக பாலிடிக்ஸ் பண்ணலை அப்படின்றத திருமாவளவனை ஆதரிக்கக்கூடிய தம்பி தங்கைகள் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக திருமாவளவன் திமுகலே இருந்தாலும் அவருடைய வாக்கெல்லாம் இங்கே சிறுபான்மையர் வாக்கெல்லாம் இங்கே விஜய் அவர்களுக்கு 2026 வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது இல்லை அவருக்கான அழுத்தங்கள் அங்கே கொடுத்துக்கிறாங்க, அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை நீங்கள் வந்து தவைக்கலை சேருங்க, திமுக விட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அழுத்தங்கள் கொடுத்தா ஒருவேளை திருமாவளவன் மாறி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து 95% மேலே வரமாட்டார். 4-5% என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். சரி, அதுக்கடுத்து ஒரு பெரிய கட்சியாக இப்போ பார்க்கப்படுது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ் அவர்களுடைய கட்சியை வந்து சொல்லலாம். ஸோ அந்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் அவர்களும் விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றதில் அவருக்கும் சுயமரியாதை தடுக்கும். அதனால் அவர் அதிமுக பக்கம் போய் சாயறதுக்கான வேலைகளில் இருக்கிறாரு. பட் அதே சமயத்தில் இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விஜய் அவர்களை தலைமையை ஏற்றுக்கிட்டு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு சந்தேகம் இருந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதே டயத்தில் வரமாட்டார்ன்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் அவர்களே வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிறுத்தி அப்போ தான் அந்த மாம்பழமணிலாம் அவருக்கு பேர் வந்துச்சு. ஸோ அந்த எலெக்ஷனில் அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக அந்த கட்சியின் ஒரு அடையாளமாக அவர் வந்து நின்றிருந்தார். ஸோ அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கி வந்து விஜய் ஆதரித்து விஜய் அவர்களுடைய அண்டரில் அந்த அடுத்த லெவலில் வந்து அவர் இருப்பாரா இல்லை வருவாரா, அந்த கூட்டணி அமையுமா அப்படின்றதுல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கட்சியிலேயே அங்கே ஏகப்பட்ட அரசல் புரசல் உடசல் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்பனுக்கும் மகனுக்கும். அப்படி இருக்கும்போது அப்பா என்ன முடிவு எடுக்கிறார், மையம் என்ன முடிவு எடுக்கிறார், அப்படி எடுத்தாங்கன்னா கட்சி ரெண்டாக உடஞ்சிருமா எப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ராமதாஸுக்கு அந்த பக்கம், அன்புமணிக்கு இந்த பக்கம், இப்போ இதில் எந்த பக்கம் அப்படின்றத இவங்க இனி இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க மேக்ஸிமம் ஏடிஎம்கேக்குள்ளே போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் பிஜேபி இருக்கிறனால இவங்க சைடில் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ஏதுன்றது வரப்போகிற காலகட்டத்தில் தெரிஞ்சிடும். ஸோ அப்புறம் விஜய் அவர்கள் இன்னொரு கட்சி வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்றது வந்து நிறையா மீடியாக்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஏன்னா பிஜேபி வந்து கொள்கை எதிரியாக வச்சுட்டாரு. ஸோ அடுத்து நேஷனல் கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் தான். ஸோ இந்த காங்கிரஸை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதா பல மீடியாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ராகுல் காந்திகிட்ட விஜய் அவர்கள் பேசினதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த இடத்துல காங்கிரஸ் தான் இன்றைக்கி 50-50% அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் நிரந்தரமாக இருக்கும், திமுக விட்டு இனி வெளியிலே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போன்றவர்கள் சொல்லியிருக்காங்க, உறுதியளிச்சிருக்காங்க. வெளியே இன்னி வரைக்கும் ராகுல் காந்தி வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கல, நாங்கள் திமுகவில் தான் இருப்போம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா திமுகவில் இருக்கிறது அவங்களுக்கு 20 சீட்டு. அந்த 20 சீட்டு மூலிமா அவங்களுக்கு எம்பிக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த 2026 தேர்தலில் திமுக ஜெயிச்சா தானே அப்படின்ற கேள்வி அங்கே வருது. ஏன்னா இந்த பக்கம் விஜய் அப்படின்ற ஒரு மேசிவ் கரிஸ்மாட்டிக் லீடர், மக்கள் கொண்டாடும் லீடர். அப்படி இருக்கும்போது விஜய் தனியாக நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இன்றைக்கி இருக்க ஒரு தலைவராக இருக்கும்போது காங்கிரஸ் வந்து ரொம்ப 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 யோசிச்சுக்கிட்டு இருக்கு, திமுகவில் இருப்போமா இல்லை அங்கிட்டு போவோமா. ஆனால் திமுக விட்டு காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா திமுகவுக்கு செம்ம அடினா அடி, அவ்வளோதான். ஏன்னா காங்கிரஸ் மட்டும் வராது, காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர்ந்து வந்துடும். காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சிகள் எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து இங்கே வந்துடும். ஸோ காங்கிரஸ் 20 சீட்டில் திமுகவில் இருந்தாலும் காங்கிரஸை கூட ஆதரிக்கக்கூடிய சில பார்ட்டிஸ்லாம் இருக்குது பாருங்கள், இவங்கெல்லாம் அப்படியே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவாங்க. ஸோ காங்கிரஸ் விஜய் அவர்கள் பார்ட்டிக்கு வர்றதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பெனிஃபிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ஃபேஸ் வேல்யூ இன்றைக்கி கேரளாலையும் சரி, ஆந்திராலையும் சரி, தெலுங்கானாலையும் சரி, கர்நாடகாலையும் சரி அதிக அளவில் இருக்குது. அப்போ காங்கிரஸ் இந்த இடத்துலலாம் வந்து பிடிக்கணும் அப்படின்னா, இடங்களை பிடிக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் அதற்கு மிகப்பெரிய லெவலில் உதவி பண்ணுவார். ஏன்னா இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே வந்து கேம்பெயின்லாம் பண்ணார். ஆனால் எந்த அளவுக்கு நக்கிக்கிட்டு போச்சு பீகார் எலெக்ஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ காங்கிரஸ்
என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றே அதை தளபதி சொன்னார், இதில் நான் கரூர் சம்பவத்தை பற்றி பேசுவேன்னு நினைப்பீங்க, ஆனால் இப்போ இல்லை, அதுக்கு நான் பேசுகிறேன், அதுக்கு வேறு டைம் இருக்குது அப்படின்னாரு. ஸோ தேர் இஸ் சம்திங் கரூர் ரிலேட்டடாக சம்திங் இருக்குது. நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலை அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு. அப்படின்னா நான் அடித்தா நீங்கள் என்னடா ஆவீங்க அப்படின்றதான் அதோட அர்த்தம். ஸோ இனி அடிக்க போவார், இனி அடிப்பார். அந்த டயத்தில் அப்போ மக்களுடைய மாற்றங்கள் எண்ணங்கள் மாறும்போது காங்கிரஸோடைய நிலையும் தன்மையும் மாறுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இங்கே பக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்றதுக்கு 75% மேலே வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீதி 25% இப்போதைக்கு அப்படியே அரசு புதுசில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா விஜயர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்கும். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியும் பார்த்தாச்சு, யாருமே இப்போ விஜயர்கள் கூட வர்றதுக்கான முடிவு இல்லை. ஆனால் ஒரே ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக. ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் டேஸில் இப்போ பிரேமலதா அவர்களுடைய ஒரு இன்டர்வியூலாம் நான் பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நேற்று முளைச்ச காளான் விஜய் சொல்லும்போது இல்லை நான் அவரை சொல்லவில்லை, அவர் எங்கள் வீட்டு பிள்ளை, அவர் வந்து அவரோட அரசியல் காலத்தில் வந்து தன்னை நிரூபிக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்னன்றதை பேசுவோம் பார்ப்போம், நான் அவரை எப்பயுமே எதிரியாக பார்க்கல வைக்கல அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தேமுதிக உள்ளே வர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களுக்கு தேமுதிக உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இழப்புக்கு மக்கள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்களோ அத்தனை விஜயகாந்த் ரசிகர்கள் மக்களும் அப்படியே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஓட்டு அப்படின்றது விஜய் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஸோ இந்த பக்கம் தேமுதிக வராமல் போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்தால் அவங்க பையனுக்கு பெனிஃபிட்டு, வரல அப்படின்னா அவங்க பையனுக்கு பெனிஃபிட் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் டிஎம்கேல போனாலும் சரி ஏடிஎம்கேல போனாலும் சரி 1 சீட்டோ 2 சீட்டோ கொடுப்பாங்க, அதுலேயும் ஜெயிச்சா தான் போச்சு. ஜெயிக்கலைன்னா பையனுக்கு வந்து ஒரு பொசிஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு வேல்யூவும் கிடையாது. ஆனால் இதே தமிழக வெற்றி கழகத்தில் போனால் ஒரு பார்ட்டியாக போகும்போது அவங்கள ஆட்சியிலையும் பங்கு உண்டு, அதிகாரத்துலேயும் பங்கு உண்டு, நிறையா சீட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு ஏதாவது ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேரியருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து போகிறதுக்கான மீன்ஸ் கேரியர்னா அரசியல் கேரியர் நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து தன்னுடைய அரசியல் களத்தை வந்து ஸ்ட்ராங்காக நிர்ணயிச்சுக்கிறதுக்கு பேஸாக ஆக்கிக்கிறதுக்கு விஜய் பிரபாகருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படின்றத அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய கட்சியில் போய் சேருவாங்க. பணத்துக்காக போனோம் அப்படின்னா அது நடக்கிற காரியம் கிடையாது. ஸோ பணம் இல்லாமல் பையனுடைய வாழ்க்கைக்காக பிரேமலதா அவர்கள் போவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் மேஜர் கட்சிஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ அப்போ இதிலேருந்து நீங்கள் ஒரு அனலைசேஷன் வந்துக்கலாம், யார் இப்போ விஜய் அவர்களுடைய கூட்டணியில் வரப்போகிறார். அதுதான் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னார் அவர், நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறி வைக்க மாட்டேன், குறி வச்சா அது விழணும், குறி இல்லைன்னா நான் வந்து அதை பற்றி கண்டிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் காங்கிரஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்னது, தமிழக வெற்றி கழகத்தில் காங்கிரஸ் வரணும் அப்படின்னு விஜய் அவர்கள் 100% முடிவு பண்ணிட்டாருன்னா அது நடக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை நீங்கள் வேண்டாம், நீங்கள் வந்து தான் நமக்கு வந்து பெருசாக இது ஆக போகுது அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அது பெருசாக அவர் வந்து கண்டுக்க மாட்டார். யார் என்னை ஆதரித்து வரீங்களோ வாங்க, என் தலைமையை ஏற்று வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லி, அது சின்ன கட்சிகளாக இருந்தாலும் சரி, குட்டி கட்சிகளாக இருந்தாலும் சரி, புதுசாக ஆரஞ்ச கட்சியாக இருந்தாலும் சரி, அதை வந்து தன்னுடைய கட்சியில் இணைத்துக்கிறதுக்கான எல்லா வேலையும் விஜய் அவர்கள் செய்வார். இப்போ இந்த கூட்டணியை வேணுமா பண்ணணுமா பண்ணக்கூடாதா, மக்களுக்கு நல்லது செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்றத மற்ற பொலிட்டீஷியன்ஸ் தான் அனலைஸ் பண்ணணும். அவங்க அனலைஸ் பண்ணி தான் அதுக்கப்புறமா முடிவு எடுத்து விஜய் அவர்கள்ட்ட வந்து சேரணும் அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் பிரகாரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ கூட்டணி பேச்சுக்களில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எல்லோரும் அடிக்கடி இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தனால நான் இதை பற்றி பேசுவோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி போட்டேன். இதுக்கப்புறமா வரப்போகிற நாட்களில் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு வாய் குளருது. ஓகே கைஸ், see you on another video. Love you all. Take care. Bye bye.